ஒரு படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அவேர்னஸ் பத்தி எடுத்திருந்தீங்க, நட்பே துணை. அதுக்கப்புறம் ஒரு அவேர்னஸ் எம்பவர்மெண்ட் அப்படின்னா விமன் எம்பவர் பத்தி எடுத்திருக்கீங்க. ஸோ எப்படி இருக்கு ஆஸ் ஆக்டரா உங்களுக்கு அது ரீச் ஆகும்னு சொல்லிட்டு பப்ளிக் ரீச் ஆகுன்ற ஒரு இது இருக்கா, கான்ஃபிடன்ட் இருக்கா? ஒரு அப்படி கலையை வந்து அப்படி ரீச் ஆகணும்னு எடுக்கிறது இல்ல. பொதுவா ஒரு விஷயம் நமக்கு ஒன்று சொல்லணும்னு தோன்றப்ப அதுக்கான வாய்ப்பு அமையும் பொழுது அதை நம்ம சொல்ல முயற்சி பண்றோம். அவ்வளவுதான். இது ரீச் ஆகணும்னா அது அவ்வளவுதான். ஒரு சொல்ல முடிவெடுத்திருக்கோம், சொல்லியிருக்கோம். அது அதை பொறுத்து தான். கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்கள் ரீச் ஆயிருக்கு. நிறைய விஷயங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நிறைய படங்கள்ல எல்லா படத்துலயும் ஒரு சின்ன ஒரு இது இருக்கணும்னு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா தான் இதையும் பார்க்குறோம். ஸோ இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது மக்கள் கிட்ட தான் இருக்கு. நம்ம படம் பார்த்த பாதி பேருக்கு தெரியும் இது ரீசெண்டா இவ்வளவு பிரபலமான நடந்த ஒரு சம்பவம் அப்படின்னா அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ. ஸோ அதை வச்சு பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஸோ நீங்க சொல்றது வந்து ஃபிக்ஷனல் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. இல்ல, ஃபிக்ஷனல்னு சொல்லிட முடியாது. நம்ம வந்து ஒரு இடத்துல நடக்குது, அங்க ஒண்ணு கேள்விப்படுறோம், இன்னொரு இடத்துல நடக்குது, நியூஸ்ல நீங்களாம் தான் கொடுக்கறது. அப்படி கொடுக்கறப்ப அந்த இடத்துல ஒவ்வொரு விஷயங்களும் கேள்விப்படுறப்ப அதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு கேட்கறப்ப ரொம்ப பயமாவும் இருந்துச்சு. இவ்வளவு நடக்குதாங்கிறதும் தெரிய வந்துச்சு. அப்ப இது குறிப்பிட்டு ஒருத்தர்னு நம்ம சொல்லல, ஆனா அவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, அவங்களோடதையும் சேர்த்து தான் இதை பகிரப்பட்டுச்சு. சரி, இந்த படம் வந்து இது மாதிரி ஒன்னு நடக்கிறப்ப எல்லாருக்கும் அவங்க கனெக்டடா இருக்கணும். ரெண்டாவது, இது மூலியமா நம்ம ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு போய் சேர்த்துறோம். இல்ல, இது என்ன இஷ்யூ, யாரு என்ன, அதை பத்தின படமே இல்ல. இந்த படம் எதை பத்தினதுன்னா, கடைசியா ஒரு வார்த்தை அங்க சொல்றோம் பாத்தீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சுன்னா தப்பு உங்க மேல இல்லன்னு ஒரு விஷயம் வருது இல்லையா, அதுதான் அதை தான் சொல்றமே தவிர இது வந்து இவங்கள சொல்றோம் அவங்க அப்படி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல பரவலாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. பல இடங்கள்ல படிக்கிறோம், யாரு என்ன எப்படிங்கிறது வந்து அதுக்கு தான் சட்டம் இருக்கு. அவங்க அதை முடிவு எடுக்கணும். நம்ம அதுதான் நம்ம சொல்ல முடியும். நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப அதுல பாதிக்கப்படும் இப்ப பெண்கள், ஏன்னா அவங்க நம்ம அக்காவா இருப்பாங்க, தங்கச்சியா இருப்பாங்க, இது மாதிரி இருப்பாங்க இல்லையா. சோ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, அது வந்து இந்த தப்பு உங்க மேல இல்லைன்னு ஒண்ணு முடிக்கிறோம் இல்லையா, அதுதான் இதோட. அப்படிதான் இந்த படத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். ஓகேதான். பட் ஆனா இந்த இடத்துல வந்து ஒரிஜினல் காலேஜ் சேர்மனும் வரல, ப்ரொடியூசரா களமிறங்கிய சேர்மனும் காணுது. என்ன காரணம்? ஒருவேளை அவங்களுக்கு பயம் வந்துருச்சோ? உங்க கேள்வி புரியல. எப்படி இல்ல, ப்ரொடியூசர் வரல, இல்ல ப்ரொடியூசர் இல்ல, ப்ரொடியூசர் அவரு ஏகப்பட்ட வேலைங்க. அப்படி இருந்தா இந்த படத்தை அவர் எப்படி எவ்வளவு தைரியமா, இதுதான் நாங்க பிரஸ் மீட்ல சொன்னோம். இவ்வளவு தைரியமா அவர் இந்த படத்தை எடுக்கிறது தான் இதோட சிறப்புன்னு சொல்லி நம்ம பிரஸ் மீட் ஃபர்ஸ்ட் இதுல சொன்னா, தொடர்ந்து எல்லா பேட்டிகளையும் அதை சொல்லிட்டு இருக்கேன். அது இப்ப அதுக்கான படம் பார்த்தோன்னா அதுக்கான விடை கிடைக்கும். சோ கிட்டத்தட்ட நீங்க அவரை பத்தி சொன்னனால சொல்றேன், அவர் உண்மையிலே இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அது போக அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். கல்லூரி தாளாளர்கள் மத்தியில இப்படி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு நம்ம சமூகத்தை பத்தி அப்படின்ற ஃபீல் வராதா? எல்லாருக்கும் இது வந்து பரவாயில்லையே ஏங்க, இது வந்து அதாங்க, தப்பு செய்யறவங்களுக்கு தானே இது குறுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நிறைய நடந்துட்டு இருக்கு, பரவாயில்ல, இது நம்மாலே ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னு அவங்க பெருமை தானே படணும். ஏன் அவங்க வந்து இப்படி அது அவங்க கண்டிப்பா பெருமை தானே படுவாங்க. இது எல்லா கல்லூரி இருக்கவங்களும் இதை பத்தி இந்த படத்தை பார்த்து ஆஹா நம்மால ஒருத்தர் இதை பண்ணியிருக்காருன்னு அவங்க பெருமை தான் படுவாங்கன்னு நம்புறோம். நீங்க வந்து ஒரு ஆணா வட்டிக்காரன் வந்து வாசல்ல வச்சு அந்த அடி அடிக்கிறான், ஆணுக்காக பொருள் கொடுக்கல, பெண்ணுக்கு ஒண்ணுன்னா பொங்கி எழுதிங்க. அப்ப நீங்களும் இல்ல அந்த இடத்துல கனகவேல் வந்து அது கதையா நம்ம பார்க்கும் பொழுது கனகவேல் ஒரு பயந்தாங்குள்ளியா ஒன்னு இருக்கான். அவனுக்கு பக்கத்துல நெருக்கமா இருக்கவங்களுக்கு ஒன்னு நடக்கிறப்ப அது பொதுவா அவன் ஒரு சாதாரண ஒரு கனகவேலுங்கிறவன் ஒரு பிடி மாஸ்டர், அவ்வளவுதான். அவனுக்கு அந்த விஷயம் அவனுக்கு பக்கத்துல நம்ம எல்லாருக்குமே அப்படிதான். ஒரு விஷயம் நடக்குது, பேப்பர்ல படிக்கிறோம், பாக்குறோம், கடந்து போறோம். ஆனா நம்ம பக்கத்துல இருக்கும் போது நம்ம அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த இடத்தை எடுத்து வச்சு அவர் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு அவன் இதுனா, அங்க வந்து அந்த பொண்ணு கேக்குது, அந்த அம்மா கேக்குறாங்க, முனிஷ்காந்த் அவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஆனா அவன் வந்து நமக்கு எதுக்குடா பிரச்சனை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒருத்தன் எப்படி நிக்கிறாங்கிறதா இந்த கதையோட ஆர்க்கு. ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நீங்க ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் வந்து படம் பண்ணிருக்கீங்க. ஒரு இந்த மாதிரி பீக்ல இருக்க புது ஹீரோஸ் வந்து ஒரு நல்ல கதை இறங்கினா மாசம் இறங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த ஒரு கதையை, ஒரு கருத்து சொல்ற கதையை செலக்ட் பண்ணி நடிக்கிறதுக்கு ரீசன் என்ன? ஏன்னா ஸ்டோரி வேற இல்லையா, கதை கேட்டிருக்காரா, 4 வருஷம் ஆச்சு, அவர்கிட்ட இருந்து படம் எதிர்பார்க்கல, வரல. இல்ல, படிக்க போயிட்டனாலதான் வந்தோடனே இந்த கதை ஒரு 4 கதைகள் கேட்டேன், எனக்கு இந்த கதை பிடிச்சது பண்ணிட்டேன். அது நல்லா போயிட்டு இருக்கப்ப இது ஒரு பிரேக் எடுத்தது காரணம் எனக்கு படிப்பு ரொம்ப முக்கியம், நான் பர்சனலா ஃபீல் பண்ணனால அதுக்கான பிரேக். வந்த உடனே 4 கதைகள் கேட்டேன், 1 வந்துருச்சு, தொடர்ந்து வரும், இதுக்கப்புறம் ஒன்னொன்னா வரும்.
இது முடிச்ச உடனே இந்த படத்தோட முழுக்க இப்ப என்னுடைய மனசு எல்லாமே என்ன ரொம்ப பிடிச்சி பண்ண ஒரு படம். நம்ம வந்து இதுதானே நாங்க இப்படிதானே வந்தோம். ஸோ இந்த அட் ஹோம் டர்ஃப்ல ஒரு கேம் ஆடுறப்ப நமக்கு அது ஒரு இதுல இருப்போம்ல, அந்த மனநிலையில இப்ப இருக்கேன். ஸோ இது எப்படி ரிசீவ் பண்றாங்க, இது என்ன ஆகும் இந்த படம், இது நல்லா இருக்கா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா, அந்த மனநிலையில இருக்கறனால கொஞ்சம் அடுத்து அது வந்து கிளாரிட்டியா இருக்காது. பட் திரும்பவும் நம்ம சந்திச்சு நம்ம அதை தெளிவா நான் அடுத்து என்னென்ன பண்றேன். பட் அதான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் அந்த பிரேக்லாம் முடிஞ்சுது, இப்ப வந்து ஆரம்பிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 4 இன்னைக்கு வந்து போஸ்டர் எல்லாம் போட்டிருந்தாங்க, மிகப்பெரிய வசூல் ஒன்று பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து அது முடிஞ்சு இப்ப பிடி சார் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து என்னுடைய அடுத்தடுத்த படைப்புகள், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் எனக்கு எந்த பிளானும் இல்லை, சினிமா தான். ஸோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.